இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிளான்ட்டில் லைவாக சென்ட்ரிஃபிகல் பம்ப் வந்து எப்படி இருக்கும், அதோட பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சென்ட்ரிஃபிகல் பம்பை பற்றி அதோட பார்ட்ஸு, ஓவர்ஹூலிங், மெயின்டெனன்ஸ் ஜாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து நான் கீழே தரேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பம்ப் வந்து கேஸ் பிளான்ட்டில் இருக்குது. இது வந்து டீசலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஓகேங்களா? இந்த பம்பு வந்து இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ரன்னிங் கண்டிஷனில் இருக்க பம்பில் வந்து என்னென்ன இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னா, மெக்கானிக்கல் சீல் லீக்கேஜ் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேரிங் ஹவுசிங் ஏரியா இல்லை ஏதாவது ஆயில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆயிலோட லெவல் செக் பண்ணலாம். அப்நார்மல் சவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து வைப்ரேஷனோட லெவல் செக் பண்ணலாம். வைப்ரேஷன் மீட்ரு வச்சு வைப்ரேஷன் லெவல் செக் பண்ணலாம். அப்புறமா தெர்மோமீட்ரு வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைனா பிளான்ட்டில் வந்து கண்டிஷனர் மானிட்டரிங் அப்படின்ட்டு ஒரு டீம் இருக்கும். அதாவது வைப்ரேஷன் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. மந்த்லி அவங்க வந்து செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சென்ட்ரிஃபிகல் பம்போட பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மோட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது மோட்ரு. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கப்ளிங் கார்டு. இது வந்து கப்ளிங் வந்து ஃப்ளெக்சிபிள் டிஸ்க் கப்ளிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பேரிங் ஹவுசிங்கு. இதில் தான் வந்து பேரிங்ஸ் இருக்கும். இது வந்து மேலே இருக்கிறது வந்து நேம் பிளேட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எதுக்காவது யூஸ் ஆகும். இந்த பம்பு வந்து ஃப்ளோசர்வ் அப்படிங்கிற கம்பெனியோட பம்பு. ஓகேங்களா? இதில் வந்து அதிகமாக ஆங்குலர் கான்டாக்ட் பால் பேரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பம்ப்லலாம். இந்த பம்போட ஹெட்டு வந்து 6.5. அதுக்கப்புறமா இதோட ஃப்ளோ ரேட் வந்து 10.5 மீட்டர்ஸ் கியூப் பர் ஹவரு. ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த நேம் பிளேட்டில் இருக்கும். அந்த நேம் பிளேட்டில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறமா நம்ம பார்க்க போகிறது வந்து மெக்கானிக்கல் சீல், அதுக்கப்புறம் ஷாஃப்ட்டு. இதுதான் வந்து ஷாஃப்ட்டு. இது வந்து மெக்கானிக்கல் சீலு. மெக்கானிக்கல் சீலு ஒட்டாப்பில் இருக்கிறது வந்து ஸ்டஃபிங் பாக்ஸு. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கேசிங்கு. இதுக்குள்ளே தான் வந்து இம்பலர் இருக்கும், ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பாக்ஸை நம்ம வந்து கலத்தும் போது இந்த ஜாக் போல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கலத்திக்கலாம். அதாவது எல்லா போல்ட்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜாக் போல்ட்டை நம்ம டைட் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து செக்ஷனு. மேலே கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்சார்ஜு. இது வந்து மெக்கானிக்கல் சீலை கூல் பண்ணக்கூடிய பிளான் 11. ஓகேங்களா? மெக்கானிக்கல் சீல் ஃப்ளஷிங் லைன் சொல்லுவாங்க, பிளான் 11. ஓகேங்களா? இது வந்து சக்ஷன் ஐசோலேஷன் வால்வு. ஓகேங்களா? இது சக்ஷன் ஐசோலேஷன் வால்வு. இந்த சக்ஷனில் எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயினர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இது. இந்த ஸ்ட்ரெயினர் வந்து ஒயிட் டைப் ஸ்ட்ரெயினர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜில் வந்து டிஸ்சார்ஜ் ஐசோலேஷன் வால்வு. இது வந்து என்ஆர்வி, நான் ரிட்டர்ன் வால்வு. இவ்வளோ தான் ஒரு பம்போட பார்ட்ஸு. அதுக்கப்புறமா இந்த பம்பில் வந்து கீழே கொடுத்துருக்குறது வந்து பம்போட ட்ரெயின் லைனு. நமக்கு வந்து இந்த பம்பை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த லைனை தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த லைனை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு ஐசோலேஷன் பண்ணும்போது அந்த வால்வை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஐசோலேஷன் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த பம்பு வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது நம்மளால் ஆயிலோட கண்டிஷன் செக் பண்ணலாம். இந்த கப் மூலமாக ஆயிலோட கண்டிஷன் செக் பண்ணலாம். இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த பேரிங் ஹவுசிங்லேயே இதில் வந்து நம்ம ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லேட் கிளாஸ் வந்து பேரிங் ஹவுசிங்கில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் லெவல் நம்ம இந்த கப் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரீத்தரு. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து ட்ரெயின் நட் கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரன்னிங்கில் இருக்க பாம்பை வந்து நம்ம வித்தவுட் ஐசோலேஷன் வந்து டச் பண்ணக்கூடாது. நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து இஎக்ஸ் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். பிளான்ட்டில் வந்து நமக்கு வந்து மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எந்த பர்மிஷனும் இல்லாமல் இந்த எக்யூப்மெண்ட்லலாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணணும். முக்கியமாக ஆப்ரேட்டர் வந்து நமக்கு இந்த பம்பை வந்து மெயின்டெனன்ஸுக்கு தரும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, சக்ஷன் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணி டேக் போட்டுருவாங்க. இதான் வந்து டிஸ்சார்ஜ் வால்வு. இதையும் க்ளோஸ் பண்ணி டேக் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த பம்பை வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இதான் வந்து ட்ரெயின் லைனு. ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் வால்வுக்கு வந்து ஒரு லாக் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸுக்கு தருவாங்க. நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.